பாகம் 3. உண்மை வெளிச்சம். தெனாலிராமன் மெதுவாக நடந்து அமைச்சர் அருகே சென்றார். அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது. நேற்று இரவு நீங்கள் அரசரின் அறைக்கு சென்றீர்களா? அமைச்சர் சிறிது திகைத்து, ஆமாம், அரசருடன் முக்கிய ஆலோசனை இருந்தது என்றார். தெனாலிராமன் மெதுவாக சிரித்தார். ஆலோசனைக்கு சென்றீர்கள், சரி. ஆனால் அந்த மேசையில் இருந்த மஞ்சள் பொடி உங்கள் ஆடையில் எப்படி வந்தது? அமைச்சர் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. அரசர் கவனமாக பார்த்தார். தெனாலிராமன் தொடர்ந்தார். அது மட்டுமல்ல, ஜன்னல் வழியாக வெளியே சென்றபோது உங்கள் காலில் பட்ட மண், அதே தடம் தோட்டத்தில் இருக்கிறது. நான் பார்த்துவிட்டேன். அரண்மனையிலிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரையொருவர் பார்த்தனர். அமைச்சரின் முகம் வியர்வையில் நனைந்தது. சில நொடிகள் அமைதி. பின்னர் அவர் மெதுவாக தலைகுனிந்து, மன்னிக்கவும் அரசே, அதிகார ஆசை என்னை கண்மூடச் செய்தது. மோதிரத்தை எடுத்தது நான்தான் என்றார். அரசர் கோபமாக இல்லாமல் அமைதியாக பார்த்தார். அதிகாரம் ஆசையால் கிடைக்காது, நம்பிக்கையால்தான் கிடைக்கும் என்றார். தெனாலிராமன் அருகே சென்று மோதிரத்தை எடுத்தார். அதை அரசரிடம் கொடுத்தபோது அரண்மனை முழுவதும் நிம்மதி நிலவியது. அரசர் புன்னகையுடன் கூறினார், ராமா, உன் புத்திசாலித்தனம் நம்மை மீண்டும் காப்பாற்றியது. புத்திசாலித்தனம் என்றால் சண்டை போடுவதல்ல, அமைதியாக யோசித்து உண்மையை கண்டுபிடிப்பதுதான். அமைச்சரும் தன் தவறை உணர்ந்து இனி நேர்மையாக பணியாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த நாள் முதல் அரண்மனையில் ஒரு பாடம் அனைவருக்கும் நினைவில் பதிந்தது. நீங்களும் அறிவால் வெல்லும் ஹீரோவா? அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க நண்பர்களே.